லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. தக்காளி உள்ளிட்ட காய்கறிகளின் விலைவாசி உயர்வு சாமானிய மக்களின் நிதி சுமையை அதிகமாக்குவது ஒருபுறம் என்றால், தங்கம் விலையும் தலைப்பு செய்திகளில் வலம் வருகிறது. 5 ஆண்டுகளில் தங்கம் விலை எவ்வளவு உயர்ந்திருக்கிறது? தங்கம் விலை குறையும் வகையில் பட்ஜெட்டில் அறிவிப்புகள் இருக்க வாய்ப்பிருக்கிறதா? விரிவாக பார்க்கலாம். மஞ்சள் உலோகத்தின் மீதுதான் நம் இந்திய மக்களுக்கு அவ்வளவு பிரியம். பாரம்பரியத்தையும் சமூக கௌரவத்தையும் பிரதிபலிக்கும் காரணிகளில் ஒன்றாக இன்றும் வலம் வருகிறது தங்க ஆபரணங்கள். அதனால்தான் என்னவோ தங்கம் விலை சமீப காலமாக வரலாறு காணாத உச்சத்திலேயே இருந்தாலும் நகைக்கடைகளில் கூட்டம் குறைந்தபாடில்லை. பல முதலீட்டு திட்டங்கள் இருந்தாலும் தங்கம் 5 ஆண்டுகளில் 100% மேல் உயர்ந்திருப்பதும் நகைகளை வாங்கும் ஆர்வத்தை மக்களிடம் தூண்டுகிறது. 2019ஆம் ஆண்டில் சராசரியாக தங்கம் விலை ஒரு சவரன் 25,000 ரூபாய் என்ற அளவிலேயே விற்பனையானது. அடுத்து வந்த ஆண்டுகளில் தங்கம் ஏறுமுகமாகவே இருந்து வருகிறது. 2020ஆம் ஆண்டில் ஒரு சவரன் 30,000 ரூபாயாக உயர்ந்த நிலையில் 2021ஆம் ஆண்டில் 35,000 ரூபாயாகவும் 2022ஆம் ஆண்டில் 40,000 ரூபாயாகவும் அதிகரித்தது. 2023ஆம் ஆண்டு 45,000 ரூபாயாக அதிகரித்த தங்கம் நடப்பாண்டில் 500,000 தாண்டி விற்பனையாகிறது. உள்நாட்டு பொருளாதாரம் மட்டுமல்ல, சர்வதேச பொருளாதார நிகழ்வுகளும் தங்கம் விலை அதிகரிக்க காரணமாக அமைகிறது. குறிப்பாக வளர்ந்த நாடுகளில் கடன்களுக்கான வட்டி விகிதங்களை மாற்றியமைக்கும் போதும் கரன்சி மதிப்பின் ஏற்ற இறக்கங்களும் தங்கம் விலையில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இது தவிர போர் பதற்றங்கள் ஏற்படும் போதும் தங்கம் விலை அதிகரிக்கிறது. இவை தவிர தங்கம் இறக்குமதி வரி அதிகமாக இருப்பதுதான் மற்ற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவில் நகைகளின் விலை அதிகரிக்க முக்கிய காரணம் என்று கூறுகிறார் நகை வியாபாரிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சாந்தகுமார். பட்ஜெட்ல பார்த்தோம்னா இப்போ இருக்கிறதுலயே ஒரு ஸ்பெஷல் ரேட் அப்படின்னா கோல்டுக்கு தான் 3% ஜிஎஸ்டி. மற்ற எல்லா துறையிலையுமே அதிகப்படியான ஜிஎஸ்டி தான் இருக்கு. அதனால இது ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். அதில் எந்த விதமான மாற்றமும் நாங்கள் கேட்கல. ஆனால் இம்போர்ட் டியூட்டி 15% இருக்குது. அந்த 15% அப்படின்றது பார்த்தோம்னா 10% இம்போர்ட் டியூட்டியாகவும் கஸ்டம்ஸ் டியூட்டியாகவும் 5% அக்ரிகல்ச்சர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டியூட்டி செஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஒரு இதாகவும் மொத்தம் 15% இருக்கிறது. அதை கொஞ்சம் குறைச்சாங்க. 15%லேருந்து 5% குறைச்சாங்கன்னு சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும். பொதுமக்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த காரணங்கள் சாமானிய மக்களுக்கு புரிவதில்லை. மகளின் திருமணம், உறவுகளுக்கு சீர்வரிசை என்று தங்கம் வாங்குவதை பழக்கமாகவே வைத்திருக்கிறார்கள். விலைவாசி உயர்வு விண்ணை முட்டும் அளவிற்கு அதிகரித்துள்ள சூழலில் அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்ய முடியாமல் திணறும் பல குடும்பங்கள் எட்டாக்கனியாக உள்ள தங்கத்தை எப்படி வாங்குவது என்று புலம்பவே செய்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் கௌசல்யா. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.